இர்ஷாத் ஹசரத் அவர்களே மற்றும் நெய்ம் முகத்தம் அவர்களே மற்றும் பெரியவர்களே, அன்பு சிநேகிதர்களே, அதே போன்ற இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முபாரக்கா கல்தொழில் சங்க உறுப்பினர்களே, நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜ்லிஸில் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் ஒருவரை இந்த இடத்தில் நினைவு கூறுவதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஒரு நல்ல காரியங்களுக்காக வேண்டி இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருடைய ஹாஜாத்துகளையும் இந்த புனிதமான மஜ்லிஸுடைய பொருட்டை கொண்டு நிறைவேற்றி தந்தருள்வானாக. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தடவை ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் அருமை சஹாபாக்கள் கூறியிருக்கிறார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் சுரூரும் துத்ஹிலுஹு அலா முஸ்லிம் அலா குலூபி முஸ்லிம். ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது, இதுதான் மிக சிறந்த அமல் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஒரு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் மிகப்பெரிய அமல் என்கிறார்கள். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அல்லது ஒரு மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்கிறார்கள். அல்லது ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனை இன்னொருவர் நீக்கி வைப்பது இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொடர்ச்சியிலே சொல்லுகிறார்கள், அல்லது ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது, அந்த மனிதனுக்கு பசியுள்ள ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது, உணவளிப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் போது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் அன்னதானம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பசித்தவருக்கு உணவளிப்பது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்கிறது புனிதமான செய்திகள். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு நாம் பெரிய விவாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சிலர்களுடைய கண்களுக்கு இது ஏதோ சம்பிரதாயம் அல்லது இது ஏதோ எல்லோரும் வருடத்திற்கு செய்வது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அடிப்படை என்ன தெரியுமா? இது ஒரு விவாதத்தை நாம் எப்படி தொழுகிறோமோ அது ஒரு விவாதத்தை, நோன்பு வைப்பது ஒரு விவாதத்தை, இதே போன்று அன்னதானம் கொடுப்பது ஒரு விவாதத்தை என்கிறது இஸ்லாம். சாப்பாடு கொடுப்பது விவாதத்தை. அருமையானவர்களே, புனிதமான செய்திகளில் நிறைய செய்திகளை பார்க்க முடியும். புகாரி ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். கண்மணி ரசூலுடைய சபைக்கு வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது முன்வருக்கு கொடுங்க என்கிறார். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி தோழரை தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் என்ன செய்து வருகிறது தெரியுமா? எங்களுடைய வீட்டிலே தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்கிறார்கள். கண்மணி ரசூலுடைய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வீட்டில் தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்கிறார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அந்த சபையில் கேட்கிறார்கள், என்னுடைய விருந்தாளிக்கு யார் உணவு கொடுப்பது? இன்றைய இரவு என்னுடைய விருந்தாளிக்கு யார் உணவளிப்பது என்கிறார்கள். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்கிறார்கள், யார் சொல்லலாம், நான் உணவு கொடுக்கிறேன் என்கிறார்கள். உங்களுடைய விருந்தாளிக்கு நான் உணவளிக்கிறேன் என்கிறார்கள். அந்த தோழனை அழைத்துக் கொண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு சென்று அந்த தோழனை அமர வைத்துவிட்டு உள்ளே நுழைந்து தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், வீட்டிலே உண்ணுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். தன்னுடைய ரசூலுடைய விருந்தாளியை நான் அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்கு உணவு போய்க்கு என்ன உணவு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அவருடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய சிறு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உணவு தவிர வேறு உணவு கிடையாது என்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே ஒரு உணவு கிடையாது, சிறு பிள்ளைகளுடைய உணவை தவிர என்கிறார்கள். இப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னுடைய குழந்தையை உணவை கொடுக்காமல் நேரத்தோடு அவர்களை தூங்க வைத்து விடுங்கள், இரவு நேரத்தோடு தூங்க வைத்து விடுங்கள், அன்னதானம் கொடுக்கக்கூடிய சிறப்பை பாருங்கள். என்னுடைய குழந்தையை நேரத்தோடு தூங்க வைத்து விடுங்கள், அதற்கு பின்னால் அந்த குழந்தைகளுடைய சாப்பாட்டை நீங்கள் முன்னால் கொண்டு வந்து அப்படியே வையுங்கள். இரவு நேரம் விளக்கையும் நீங்கள் ஏற்றுங்கள். நான் அந்த தோழரை அழைத்துக் கொண்டு உண்ண வருகிறேன். உண்மைக்கு அமர்ந்து அவருக்கு நான் பரிமாறும் போல விளக்கை நீங்கள் சரிசையோட போட்டு முற்று விடுங்கள், அழைத்து விடுங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமையானவர்களே, இப்போது சாப்பாடு அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த தோழரையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உண்மைக்கு அழைத்து வருகிறார்கள். சாப்பாட்டு இடத்தில் அமர்கிறார்கள். விளக்கும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி வருகிறார்கள். வந்து விளக்கை சரி செய்வது போல அழைத்து விடுகிறார்கள். இருள் சூழ்ந்து விடுகிறார்கள். அந்த இருளுக்குள் அழைத்து வந்த தோழருக்கு அந்த சாப்பாட்டை போட்டுக் கொடுக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் உணவு போட்டு நடிக்கிறார்கள். நேரத்தில் சாப்பாடு போதாது, உண்ணுகள் போட்டு நடிக்கிறார்கள். வந்து அழைத்து வந்த தோழருக்கு சாப்பாட்டை கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே,